ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரிஞ்சி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பேர் அல்லது 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். உங்களுக்கு நெய் வேண்டான்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எக்ஸஸாக சேர்த்துக்கோங்க. நெய்யை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு பிரிஞ்சி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும், மீடியம் சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்து அது நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய ராஸ்மெல் போக வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போது 2 பச்சை மிளகாய், நல்ல பழுத்த தக்காளியாக 2 பெரிய தக்காளி அல்லது மீடியம் சைஸாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போது 1 டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். சேர்த்துட்டு அது நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். இப்போது 8 பீன்ஸ், 2 மீடியம் சைஸ் கேரட் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மில் மேக்கரை ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 நிமிஷத்துக்கு மசாலா கூட சேர்ந்து வதக்கிடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டம்ளரில் நான் 1.5 டம்ளர் ரைஸ் வைக்க போகிறேன். ஸோ இதில் 3 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாசுமதி ரைஸ் அல்லது சீரக சம்பா ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போது உப்பு செக் பண்ணிக்கலாம். ரைஸை 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கணும். நான் இன்னொரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கர் வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டுட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ரைஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்து வரக்கு நல்லாயிருக்கும், நம்ம லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்ராக்சிமேட்டாக 250 கிராம் அல்லது 230 கிராம் ரைஸில் செஞ்சது. 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.